ஒரு அழகான அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய பலசாலியான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது ரொம்ப கொடூரம். தினமும் காட்டில் இருக்க விலங்குகளை பயமுடுத்தும். ஒரு நாள் எல்லா விலங்குகளும் கூடி சொன்னாங்க, நாம் தினமும் ஒரே ஒரு விலங்கு அனுப்புவோம், அப்போ அந்த சிங்கம் நம்ம விட்டுடும் அப்படின்னு. அப்படியே நடந்தது. ஒரு நாள் சின்ன குட்டி முயலுக்கு அந்த வரிசை வந்தது. முயல் பயந்துடுச்சா? இல்லை குட்டீஸ், அது யோசிச்சது, பலத்தால் ஜெயிக்க முடியாது, புத்தியால் தான் ஜெயிக்கணும்னு. முயல் மெதுவா சிங்கத்திடம் தாமதமாக போச்சு. கோபமான சிங்கம் கர்ஜித்தது. ஏய், இவ்வளோ நேரமா அப்படின்னது. முயல் நடுங்கினாலும் தைரியமாக சொன்னது, மன்னிச்சிடுங்க அரசே, வழியில் இன்னொரு சிங்கம் என்னை தடுத்துடுச்சுன்னு. என்னது, இன்னொரு சிங்கமா? சிங்கம் இன்னும் கோபமானது. முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றுக்கு அழைச்சிக்கிட்டு போச்சு. அதோ அந்த சிங்கம் அப்படின்னு கிணத்தை காட்டுச்சு. சிங்கம் கிணத்துக்குள்ள பார்த்துச்சு. அதுக்குள்ள தன்னோட பிரதிபலிப்பு. என்ன பார்த்து கத்திரியான்னு சிங்கம் கிணத்துக்குள்ள குதிச்சிடுச்சு. அதோட காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமா இருந்தாங்க. முயல் ஹீரோ ஆனது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? பலம் இல்லைனாலும் பரவாயில்லை, புத்தி இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான கதையோடு சந்திப்போம்.